ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூஸ் இப்போ தாங்க பார்த்ததுலேருந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டு, என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களா அந்த மனுஷனை அப்படிங்கிறத எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி டெல்லியில் 2வது கட்டமாக சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்கள் ஆஜராகிறார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்காக நேற்றே அவருக்கு போயிட்டார். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனல், அதாவது சத்தியம் நியூஸ் சேனலில் நான் பார்க்குறேன். அதாவது இந்த கரூர் சம்பவத்தில் அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் பேரை சேர்த்துட்டாங்க, அந்த சார்ஜ் ஷீட்டில் விஜய் உடனே சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்டேட் ஆகுது. அது சம்மந்தமாக விஜய் விட்டு இத்தனை கேள்வி கேட்டாங்க, அதுக்கு இந்த மாதிரி பயிர் சொன்னார், விஜயை லாக் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே சொல்லிகிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா. இதெல்லாம் கேட்கும்போது பொதுவாக நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு தோணும், சிபிஐ விசாரணைங்கிறது ரகசியமாடக்கூடியது. அதாவது யாராவது உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர் கூப்பிட்டு வச்சோ இல்லைன்னா ஒரு மீடியாவுக்கு தெரிகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கசிகிற மாதிரி சிபிஐ விசாரணை நடக்காது. அது வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்க கூட தெரியும். அது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க விஜய்க்கு தான் தெரியும், விஜய் என்ன போய் சொல்கிறாங்கன்னு அந்த கேள்வி கிட்ட அவங்க தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூஸ் சேனல் உடனே அவர் என்ன கேள்வி கேட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, சார்ஜ் ஷீட்டில் வந்து ஒரு பேரை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ப முடியும் தெரியல. வர வர இந்த ஊடகம் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த நன்மதிப்பும் குறைஞ்சிட்டே போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கம் யார் சொல்கிறாங்களோ அதன்படி தான் அந்த ஊடகங்களாக செயல்பட்டு இருக்கதோ. யாருக்குமே அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் நம்ம சொல்ல, நிறைய ஊடகங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஆணித்தரமாக விஜய் அவர்கள் மேலே குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் சேர்த்துட்டாங்க அப்படி வெளியிடுறது, ஒரு வேளை சேர்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தையும் ஐயத்தையும் தான் நமக்கு ஏற்படுத்துது. ஸோ அப்போ இது எதை நோக்கி பயணிக்குது? ஏன்னா சில பேர்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதாவது பிஜேபிக்கு வந்து அடி பண்ணிடல அப்படின்னா சசிகலாக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சோ அதுதான் விஜய்க்கு நடைபெறும். ஸோ அப்படின்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரன் மாதிரி இந்த வாடகை விட்டு பிள்ளைங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கானுங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும்போதுல இங்கே நடக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அதை நோக்கி பயணிக்குதோ, என்னடா நடக்குது, ஏடா ஜனநாயகம் கொஞ்சம் கூட நாட்டு இல்லையாடா, அந்த ஜனநாயகம் படத்தை தான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்க, இப்போ அந்த மனசே ஒட்டுமொத்தமாக சோழி முடிக்கிற பிளான் பண்ணுறீங்கடா அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் தான் நம்மளுக்கு ஏற்படுது. அதாவது உங்களுக்கு தெரியும், காவல்துறை இந்த விஷயத்தில் கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எஃப்ஐஆரே போடலை. உங்களுக்கு தெரியும், அதாவது புஷியாந்த், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், அதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது, அதனால் அவங்க மேலே தான் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க, விஜய் அவர்கள் மேலே போடவே இல்லை. ஆனால் இப்போ சிபிஐக்கு கேட்டது விஜய் அவர் தரப்புல இருந்தான். இப்போ சிபிஐயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் பேர் அந்த பத்திரிகையில் அந்த சார்ஜ் ஷீட்டில் அவர் பேர் சேர்க்குது அப்படின்னா அப்போ இந்த விசாரணைங்கிறது எதை நோக்கி பயணிக்குது? இது வரைக்கும் நம்ம நேரத்துக்கு பேசியிருந்தோம், இவர் வந்து நெருக்கடிக்கு உருவாக்குவாங்க நமக்கு தெரியும். ஏன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்தின் பேரில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கி எப்படியாவது பிஜேபி கூட்டணி வரவில்லைக்கு இருக்குது, என்ன உண்டு அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ அந்த அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வில் புட்டாக நிற்காரு, இவர் நம்மளுக்கு அடிப்பணியாக மாண்டார் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ எதிரிகள் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஏன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடி கண்கூட பார்த்துருக்கோம். சசிகலா அவர்களுடைய அந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர் இறந்ததுக்கப்புறம் அதிமுக ஒட்டுமொத்தம் டேக் ஓவர் பண்ண நினைக்கும் போது நீங்கள் தெரியும், ஜெயலலிதா இறந்த புதுசில் மோடிலாம் வந்து சசிகலா தலையெல்லாம் தடை விட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்னாச்சு தெரியல, டக்குன்னு மாதிரி கேஸ் அப்போயே ஃபைல் பண்ணி அவங்களுக்கு உள்ள வச்சுட்டாங்க. A1 குற்றவாளி ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னா A2 இருக்கிற சசிகலா உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. அப்போ தான் இறப்பெல்லாம் வந்தது. ஸோ அப்போ பிஜேபியோட கணக்குனா இவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க, சசிகலா நம்ம கட்டுப்பாடில் வர மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு எதிராக அந்த தீர்ப்புலாம் போயிடுச்சு. அது ஜெயலலிதா உயிரோட இருந்தால் தீர்ப்பு வேற மாதிரி போயிருக்கும். அது அந்த நேரத்தில் அரசியல் உச்சு நோக்கி தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்பவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஐயம் நமக்கு எல்லாரும் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வில் புட்டா கொள்கை எதிரி பாஜகன்னு அந்த உறுதியான நிலையில் இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள வந்து எப்படியா நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. விஜய் ஒரு முயற்சி அவங்களுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கும்போதில் அவங்க இந்த மாதிரி வருத்தத்தை கொடுத்து அவரை வந்து ஜெயிலுக்கு போகிற வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது எண்ணமும் எனக்கு ஒரு அச்சமும் உண்டாகுது. ஸோ அப்படி நடந்துச்சு சப்போஸ் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகம். அதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கூட நாட்டை ஜனநாயகம் இல்லைங்கிறதுக்கு அது ஒன்றே உதாரணம். ஸோ அப்படியே வச்சு நானும் தேர்தலில் ஓட்டே போட மாட்டேன், போராட்டிட்டு போயிடுவேன். அதாவது நம்மளுக்கு விஜய் அவர்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் சில விஷயங்கள்ல மாறுபாடு இருக்கலாம், ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தலில் இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு தைரியமாக, அதாவது எல்லா சாதாரண மருத்துவம் எல்லாம் திறந்துட்டு காட்டுக்கு போயிடுவான். அதாவது ஒரு முடிசூடி ஒரு இடத்துல உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே இவ்வளோக்குள்ள எதிர்ப்புகள் வரும், நம்மளை இதெல்லாம் பண்ணோம் தெரிஞ்சு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரான்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு தான் நம்ம திரும்ப நம்ம விஜய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த கட்ஸுக்காண்டி தான். இங்கே மற்றவங்க அந்த எண்ணம் வராது. ஸோ அப்படி சில பேர் வந்தால் கூட திரும்பியும் பார்த்தீங்கன்னா அந்த அடிபணிஞ்சு போகிறாங்க. ஆனால் இவர் அடிபணியாமல் வில் போட்டால் நிற்கார் மனுஷன். ஆனால் அப்படி இருக்கிற மனுஷனை நம்ம பக்கம் சாய்க்க முடியல அப்படின்னு தெரிஞ்சால் அவரை ஏதாவது ஒன்று வச்சு அவரை சோழியை முடிச்சிடணும் அப்படி ஒட்டுமொத்தமாக, அதாவது ஒரு கட்சி இல்லை எல்லா கட்சிகளும். ஏன்னா இவர் வந்து அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு இடைஞ்சலாக தான் இவர் தான் இருக்கார். திமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு இடத்துல விஜய் தான் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிஜேபிக்கும் எனக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குறவங்களாம் அதுக்கும் இடத்துல இவர் தான் இருக்கார். ஸோ காங்கிரஸ் மட்டும் அது யாருக்குமே ஒன்றுமே இல்லாமல் கிடக்கல, அதனால் இவர் பெருசாக வந்துடல. மற்றபடி இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்துட்டப்போ விஜய் அவர்களை ஒழிச்சிடணும். இதில் சொல்ல விட்ட நாம் தமிழ் கட்சி. ஸோ இப்படி எல்லா கட்சிகளுக்கும் இடத்துல அவர் இருக்கிறனால ஒட்டுமொத்த பேரும்
கங்கணம் கட்டிக்கிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று இவர் சோழியை முடிச்சிடணும், வளர விடக்கூடாது, இவருக்கு பெரிய ஒரு மக்கள் சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சி இவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சதிவேலை பண்ணும்போது அதை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி திரை காட்சிகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாம். ஆனால் நிஜத்தில் ஒரு மனுஷன் மக்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் கட்சி ஏற்படுத்தினா அவரை நாங்கள் சோழியை முடிச்சிடும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? ஏன்னா கண்ணு முன்னாடியே ஒரு படம், ஒரு வெறும் கமர்ஷியல் படம், அந்த படத்தை விட்டால் தடை பண்ணிட்டீங்க, பொங்கலுக்கு வர விடாமல் பண்ணிட்டீங்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் தேர்தலுக்கு வந்து அறிவிப்புலேருந்து தேர்தல் வந்துட்டுனா இன்னும் ஒரு மாதம் அதுக்குள்ளே வெளியாகலன்னா அப்புறம் வெளியே விட முடியாது. தேர்தல் சமயத்தில் தான் அரசியல் படங்கள் வெளியிட மாட்டாங்களே, கற்றுருவாங்களே, ஏன்னா அது அரசியல் தலைவர் இருக்கார்ல அரசியல் அப்படின்னால. ஸோ அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி படமே வரல, அந்த படம் வெளிவந்து அதுக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. ஜனநாயக படத்துடைய அர்த்தம் என்ன? இந்த தேர்தலுக்கு கரெக்டாக வரும்போது அதில் அவருடைய காட்சி அமைகள், அதில் அவர் அரசியல் சம்பந்தம் பேசக்கூடிய வசனங்கள் அது ரொம்ப வழிவகுக்கும், விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் தேர்தல் கழிச்சு அந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு தங்களுடைய அதிகார பலத்தை, அரசியல் பலத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக காட்டுவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் நமக்கு நிதர்சனமாக உணர முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குடிமகனாக ஒரு பொதுமக்களை ஒருத்தலாம் பார்க்கும்போது இல்லை, அப்போ நம்ம நாட்டில் பேராளரோட ஜனநாயகம் இல்லையாடா, ஜனநாயகங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாயிட்டு. அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்கள் நினைக்கிற அந்த அரசியலுக்குள்ள தான் நாம் வாழ்ந்துட்டு. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் எப்போவுமே, எல்லாருமே அரசியல் பேசுங்க, அரசியல் கற்றுக்கிடுங்க, அரசியலை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து விஜயில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா இளைஞர்கள்லாம் அவ்வளோக்குள்ள அரசியலை பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ விஜயில் வந்ததுக்கப்புறம் தான், அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ பேர் அரசியலை டெய்லி பார்க்குறாங்க. இவன் இதை பண்ணுறான், அவன் இப்போ இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணான் அப்படி தேடி தேடி பார்க்குறாங்க, அதை எடுத்து வெளியிடுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமலே அவர் இந்த இளைஞர்கள்லாம் அரசியல் மயமாக்கிட்டார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாரும் சொன்னாரும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க, சொல்ல வேண்டிய இடத்துல கூட ஒருத்தர் சொன்னால் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்கள் இந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்திட்டார் நிறைய பேர். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியலை இன்னும் கற்றுக்காம வந்தீங்கன்னா கற்றுக்கிடுங்க, அரசியலை பேசுங்க, அரசியல் பழங்க. ஏன்னா இந்த அரசியல் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அப்படி பிடிக்காமல் இருக்கு நீங்கள் அரசியல் கண்டுக்காமல் இருந்தாலும் வேறு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தருடைய அரசியலுக்களை தான் நீங்கள் ஆள் நேரிடும். ஏன்னா இங்கே எல்லாமே அரசியல் தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நீங்கள் உடுத்துற உடையிலேருந்து ஸோ எல்லாமே இங்கே அரசியல் மூலமாக தான் தீர்மானிக்கப்படுது. அதோட விலை என்ன, அது என்ன, எல்லாமே ஓகேவா. ஸோ அதனால் நம்ம ஒரு நல்ல அரசியலுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா இன்றைக்கி அவர் மேலே இந்த இவ்வளோக்குள்ள அவதூறு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதாவது குச்ச பத்திரிகையில் அவர் பேர் சேர்க்குறாங்கன்னா, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு நிறையவே சொல்லிட்டேன். கும்பமேளா கும்பகோணத்தில் ஜெயலலிதா அவர்கள் கலந்துக்கும் போது இறப்பு, இப்போ ஆர்சிபி கொண்டாட்டத்தில் அது நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க மேலாம் எந்த ஒரு சிபிஎஸ்ஐயும் வைக்காத போது விஜய் அவர்கள் மேலே இதில் அவர் வந்து பொது இடத்துல அவர் கவர்மெண்ட் அனுமதி கேட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு பொதுமக்கள் முன்னாடி. ஸோ அப்போ அதுக்கு அனுமதி கொடுக்குற அந்த அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஸோ அப்போ அது வந்து முழுக்க முழுக்க அந்த அரசாங்கங்கள் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து முதல் முறையாக கேள்வி விசாரில் அதெல்லாம் வரணும். ஸோ இப்போ கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் மேலே நீங்கள் சார்ஜிட்டில் பேர் சேர்க்கிறேன் அப்படி போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டுருக்கணும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட இத்தனை மணி நேரத்தில் 41 வீட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? அந்த இடத்துல அவ்வளோக்குள்ள வசதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முதல் கட்டமாக அதை விசாரிச்சிருக்கணும்ல. ஸோ அவசரமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி நம்மளுக்கு மர்மமாக இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்கப்படலையோ, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் ஒதுக்கி இதுக்கப்புறம் தான் கேட்பாங்களோ என்னமோ தெரில. ஆனால் விஜயபுரில் மட்டும் திரும்ப ஏன்னா இப்போ விஜயபுரம் சைடில் தான் கேட்டிருக்காங்க உண்மை வேணும், சிபிஎஸ் வேணும்ட்டு. ஸோ அதனால் விஜயபுரில் கூப்பிடுறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 2வது முறையாக விஜயபுரில் கூப்பிட்டு விசாரணை வைக்கிறாங்களே, ஏற்கனவே 7 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் எதுவும் ரொம்ப ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்களோ அவங்க இதை சிக்க வைக்கிறதுக்கு விஜயபுரில் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து யாருனே எஃப்ஐஆர் போடப்பட்டது, ஆதவர்ஜுனா, பிஸியானது, இவங்களெல்லாம் கூப்பிட்டு யாருனே விசாரிச்சுட்டாங்க சிபி. அவங்களாம் ஒரு நாள் விசாரிச்சு அனுப்பிட்டாங்களே. ஆனால் விஜயபுரில் மட்டும் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு 2வது முறை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னா குச்ச பத்திரிகை அவர் பேர் சேர்த்தாச்சு, இனிமேல் ரசசீலாவுக்கு பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நமக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. நம்ம நாட்டை கொஞ்சம் கூட ஒரு ஜனநாயகமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தன்னெழுச்சியாக இப்போ அது கவர்மெண்ட்டை எந்த ஒரு அனுமதி இல்லாமல் அவர் தானோடித்தனமாக ஒரு பொது இடத்துக்கு வந்து அவர் ஒரு உச்சநாயகன் இருக்கும்போது அவர் வந்தார். இப்போ இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அவர் வந்து ஒரு படம் புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அனுமதி கேட்காம சடான அந்த தேட்டருக்கு வந்துட்டார். அதனால் கூட்டம் கூடி ஒரு குழந்தை ஒரு பெண்லாம் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவருக்கு இது பண்ணாங்க, அப்புறம் வெளியே வந்தார். ஸோ அந்த மாதிரி கூட நடந்தால் கூட பரவாயில்ல, விஜய் அவர்கள் மேலே நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு. அவர் முறையாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் கட்சிக்கு ஒரு கூட்டம் போடுறாரு, அந்த கூட்டத்துக்கு முறையாக அனுமதி கேட்காரு, அந்த அனுமதி கேட்டு அவர் வராரு. ஸோ அப்போ இது வந்து அவருக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா கவர்மெண்ட் தடுக்கலாம். இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கே சரியில்லை, நீங்கள் இன்றைக்கி நடத்த வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு, அவர் போக போகிறாரு. அவருக்கு மீறி. ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவர் முறையாக அனுமதி கேட்டுருக்காரு, நீங்கள் கொடுத்த இடத்துல தான் பண்ணியிருக்காரு. இதில் அவரை குச்சஞ்சாட்டி என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. இதை வந்து பொதுமக்கள் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம தான் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்ற தேர்தலில் இதுக்கு விஜய் அவர்கள்லாம் காரணம் சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்மானம் பண்ணுங்கள்.
ஏன்னா இப்போ நாம் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அப்போ தான் இந்த அராஜகத்தை ஒழிக்க முடியும். மக்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஓட்டு காசு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும், நாட்டில் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சி அடுத்த கட்டமாக எடுக்கணும். எல்லாத்துக்கும் அடிமையாக காசுக்கு அடிமையாக போயிடாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள அராஜகம் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்குன்னு நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வு ஒவ்வொருத்தரும் செயல்படணும். எனக்கு வந்து இந்த விஷயத்தை இப்போ சார்ஜிட்டில் அவர் பேரை சேர்த்துட்டாங்க, அவர் இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க, அவருக்கு இந்த சசிகலாமே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, இப்படிலாம் கேள்விப்படும் போதில்லை. அது நடக்காது. அதாவது விஜயாவில் அவ்வளோ சீக்கிரத்தில் தொற்ற மாட்டாங்க. தொட்டால் என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக தமிழ்நாட்டுக்குள்ளே லீடர் இருக்கிறவர் நேஷனல் லீடர் ஆயிடுவார். ஸோ அதனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே அதுக்கு உண்டான ஒரு வழிகள் செய்ய மாட்டாங்கிறது நமக்கு ஒரு 99% உறுதியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும்போது அதை எதிர்க்க வேறு வழியே கிடையாது. இவரை விட்டால் பெரிய ஆளாக வளர்ந்துடும் அப்படிங்கும்போது அவரை இந்த வச்சு லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏதாவது தீய சக்திகள் முடிவு கூட்டணி சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஒரு பெர்சன் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். உங்களுக்கு என்ன தோணுது இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகளில் என்ன நடக்குது இந்த அரசியலில் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். பாய்.